சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் செல்வி கீழே விழுகணும், அவளுக்கும் அவள் குழந்தைக்கும் ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதியோட சித்தியும் அத்தையும் பிளான் பண்ணியிருப்பாங்க. சேதுபதியோட சித்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவளுக்கு குழி வந்து தோண்டி வச்சுருப்பாங்க. இந்த குழியில் வந்து தமிழ் செல்வி விழுந்து ஏதாவது ஆகணும்னு சொல்லிட்டு குழி நோண்டி வச்சுருப்பாங்க. இன்னொரு சைடு சேதுபதியோட அத்தை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களும் தாமரையும் சேர்ந்து இந்த மாதிரி எண்ணெயை வந்து ஒரு இடத்துல கொட்டி வச்சுருப்பாங்க. இதில் வலிக்கி விட்டு தமிழ் செல்வி விழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரெண்டுத்துலேயுமே விழாத தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே அவங்க கையாலே தெரியாமல் போட்ட சோப்புனால வழுக்கி விழுந்துருவாங்க. வழுக்கி விழுந்து அவங்க வயிறு போய் ஃப்ரிட்ஜில் அடித்து அப்படியே கீழே விழுந்துருவாங்க. வயிறு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். உடனே சேதுபதி தமிழ்செல்வியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அங்கே போயிட்டு டாக்டர் வந்து எதுவாக இருந்தாலும் எங்களால் ஸ்கேன் எடுத்துகிட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்லிடுவாங்க. உடனே சேதுபதி அந்த குழந்தை மேலே உசுராக இருக்கா, அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஸோ தமிழ்செல்விக்கு ஸ்கேன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் டாக்டர் வந்து என்ன முடிவு சொல்ல போகிறாங்க, குழந்தையோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.